சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியலை தீவிர திருத்த பணியை தமிழ்நாடு உட்பட ஒரு 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் ரிசல்ட், அதோட நெட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சது. அந்த பதிவு செய்வதற்கு முன்பு தமிழ்நாட்டில் வாக்களிக்க தகுதியானவர்களாக 6,41,14,000 பேர் இருந்தாங்க. அது முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5,43,70,000 பேர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இதில் இந்த நீக்கப்பட்ட நபர்கள் அவங்க எதுக்காக நீக்கப்பட்டாங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 66,000 பேர் மைக்ரேஷன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அந்த அட்ரஸில் இல்லை, வசிக்கலை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர். அதே மாதிரி இறந்தவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் அப்படின்ற அளவில் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்ற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 4 லட்சம் பேர் அப்படின்ற அளவில் இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ இந்த விஷயத்தில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, அந்த பூத் லெவல் அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சு, அதை பற்றின விஷயங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து ஹிந்து ஆங்கில செய்தித்தாள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக டேட்டா பாயிண்ட் காலத்தில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தா இந்த டேட்டா பாயிண்ட்டில் இது சம்மந்தமான விஷயத்தை ஆய்வு செஞ்சவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரினா அரோரா, நித்திகா பிரான்சிஸ், சம்பவி பார்த்தசாரதி, விக்னேஷ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் வந்து என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அதாவது குறிப்பாக இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நீக்கப்பட்டவங்க எப்படி நீக்கப்பட்டிருக்காங்க, அதில் குறிப்பாக எந்த ஜெண்டர் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக டெத் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பேசுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெத் ரேட் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு, வாக்குச்சாட்டு அளவில் செக் பண்ணும்போது டெத் ரேட் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆய்வு பார்வை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பற்றி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஆய்வு பார்வைக்கான அந்த சாம்பிள்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா வாக்குச்சாட்டு அளவில் சட்டமன்ற தொகுதியில் வாரியாக, வாக்குச்சாவடிகள் வாரியாக இதை எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எத்தனை வாக்குச்சாவடிகள் மூலமாக அந்த சாம்பிள்ஸை ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை சாம்பிள்ஸ் எடுத்து இந்த விஷயத்தை டெரைவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா வந்து யங் டெத்து நடந்திருக்கு, 50 வயசை கூட பூர்த்தி செய்யாதவங்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. அவங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குறிப்பாக அது எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில சாம்பிள்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதாவரம், நம்ம திருவள்ளூர், சென்னைக்கு பக்கத்தில் கூட திருவள்ளூரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 84% பேர் வந்து எப்படி நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து 58 பேர் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 49 வயசு ஆயிருக்கு, அதாவது 50 கூட டச் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அந்த மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தை வந்து மாதாவரத்தில் ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தோயவள்ளனூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் இருக்குது, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்பரம் கார்பரேஷனில், இங்கே நம்ம சென்னைக்கு பக்கத்தில் பல்லவரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கேயும் இதே மாதிரி இருக்குது. ஒரு 56% பேர், அதாவது 51 பேர் இறந்துருக்காங்க. அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா 50 டச் பண்ணல அப்படிங்கிறது, 50 ஆல்மோஸ்ட் 50 டச் பண்ணிட்டாங்க, 50 வயசானவங்களே இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல், இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 பேர் வந்து 50 வயசில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பலரும் இந்த 50 ஏஜ், அந்த ஏஜில் 50 டச் பண்ணியிருக்காங்க, சில 50 டச் பண்ணல, இதுக்குள்ளே மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம இங்கே பேச வேண்டியதுன்னா, இது வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இறந்தவங்க அப்படின்றது அங்கே விட்டு போகாமல், இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி இன்னொரு விண்டோவையும் ஓப்பன் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா மருத்துவத்துறைக்கான ஒரு பார்வையும் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஏன் இங்கே 50 வயசுக்கு குறைவான நபர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதை நம்ம முன் வைக்குது. இப்போ அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்த இடத்துல அது எந்த கிராமமோ அந்த கிராமத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏன் அங்கே அவ்வளோ டெத்து சீக்கிரமே மரணம் அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஆய்வு பார்வையை நமக்கு வந்து இதன் மூலமாக முன் வைக்குது. இது உண்மையில் மருத்துவத்துறைக்கு அது என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே கோடிட்டு காட்டுறோம். நீக்கப்பட்டவர்களில் பெண்களை மையமாச்சு அதிகமான நீக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது, அது எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூசை பிரைமரி ஸ்கூல் தூத்துக்குடியில் வந்து ஒரு
குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 110 டெலிஷன் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் 110 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 95 பேர் நீக்கப்பட்டதில் 95 பெண்களே நீக்கப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 90% கிட்ட வந்து 86% பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் மொத்த டெலிஷன்ஸ் வந்து 74 பேர். அதில் வந்து நீக்கப்பட்டவங்க மொத்தம் 61 பேர். ஆல்மோஸ்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா 80 to 90% வந்து பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் தெரியுது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சில ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வாக்குச்சாவடிகள் எடுத்து அதிகமாக பெண்கள் நீக்கப்படக்கூடிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஆய்வு பார்வை முன்வைக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில டெலிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக நடந்திருக்கு. நார்மலை விட வழக்கத்துக்கு மாறான ஒரு நீக்கப்படக்கூடிய நடவடிக்கை நடந்திருக்கு. இது எந்தெந்த பகுதியில் நடந்திருக்கு, அது எவ்வளோ எண்ணிக்கை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதில் டாப் 5 எடுத்து பார்க்கும்பொழுது NLC ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எங்கே இருக்குன்னா கடலூரில் 861 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி CSI மோகன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எங்கன்னா சென்னையில் 835 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயகோபால் கரோடியா விவேகானந்தா வித்யாலயா இங்கே அண்ணா நகரில் சென்னையில் 817 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பாரடைஸ் ஸ்கூல் வேளச்சேரியில் 783 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வழக்கத்துக்கு மாறாக மிகையான ஒரு டெலிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சில குறிப்பிட்ட வாக்குச்சாவடியை ஃபைன் பண்ணி இந்த ஆய்வு பார்வை முன்வைக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறான டெத் ரேட் நடந்திருக்கு அந்த விஷயத்தை குறிப்பிட்றாங்க. எக்ஸசிவாக நடந்த டெத் ரேட்ஸை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் நீக்கப்பட்டவங்களை குறிப்பிட்றாங்க. இது எந்தெந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் எங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல 216 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அந்த வாக்குச்சாவடியில் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவோ மிடில் ஸ்கூல் இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் 207 பேர் வந்து டெத்தின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி திருப்பூர்ல ஆல்மோஸ்ட் திருப்பூரில் தான் அதிகமான டெத் ரேட் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாம்பிள்ஸில் 5 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. டாப் 5 எடுத்திருக்காங்க. டாப் 5ல் 4 திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான், 1 மட்டும் தான் மதுரை. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 194 ஆரம்பிச்சு அதிகபட்சம் 217 பேர் வந்து டெத்தின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சாம்பிளை காட்டுறாங்க. இது வந்து அதிகமான டெத் ரேட் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இறப்பு விகிதம் அதிகமாக பதிவான சில வாக்குச்சாவடிகள் இருக்குது. அந்த மாதிரியான வாக்குச்சாவடிகளில் எங்கெங்கே அந்த மாதிரி நடந்தது, எத்தனை % நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் இது எங்கே அப்படின்னா வந்து பாபநாசத்தில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 99% வந்து இறப்பின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க. 99% நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் இது எங்கன்னா தஞ்சாவூரில் இங்கே வந்து 99.2% வந்து இறப்பின் காரணமாக டெலிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 98.9% பேர் வந்து டெத்தின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து சாம்பிள்ஸ் எடுத்து குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது என்னென்னா வெறும் டெத்தின் காரணமாகவே நீக்கப்பட்ட சில வாக்குச்சாவடிகள் அந்த விஷயத்தையும் ஃபைன் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் திருமங்கலம் மதுரையில் 142 பேர் அந்த வாக்குச்சாவடியில் நீக்கப்பட்டிருக்காங்க. 142 பேருமே இறந்ததன் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அங்கே எந்த விதமான மைக்ரேஷனும் இல்லை மற்ற காரணமாக கிடையாது. 142 பேருமே இறப்பின் காரணமாக நீக்கப்பட்டிருக்க ஒரு இன்சிடென்ட் வந்து அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் இது எங்கே அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 134 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த 134 பேரும் இறப்பின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் இது எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் இது வந்து தஞ்சாவூரில் இது 131 டெத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இங்கே 119 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பேரும் டெத்தின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து இந்த சாம்பிள்ஸ் முன் வைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் ஆப்சன்ட் பெரிய லெவலில் வந்து இல்லாதவர்கள், அதாவது இவங்க SIR ஆக்டிவிட்டியின் காரணமாக BL ஃபீல்டுக்கு போகும்போது அங்கே இல்லை, அதாவது நம்ம அந்த 66 லட்சம் பேருக்கு அதில் இடம்பெறக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த மாதிரியான வாக்குச்சாவடி எதுன்னு சொல்லி டாப் 5 அட்ரஸ் பண்ணுறாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எங்கே அப்படின்னா செங்கல்பட்டில் 549 பேர் அந்த அட்ரஸில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NSN மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எங்கன்னா இதுவும் செங்கல்பட்டு ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிக்ட். ஏன் அப்படின்னா இந்த ஓவராலாக டெலிஷன் லிஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ரெண்டாவது இடம் செங்கல்பட்டுக்கு தான். செங்கல்பட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூரோ மதுரையோ மற்றதான் அடுத்தடுத்த இடத்துக்கு வருது. இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு சென்னை, ரெண்டாவது செங்கல்பட்டு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். அது என்னன்னா இப்போ மைக்ரேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரமயமாக்கல் காரணமாக ஊரில் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நகரத்தை நோக்கி ஷிஃப்ட் ஆனது இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஷிஃப்ட் ஆனதில் பார்த்தீங்கன்னா பல பேர் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஷிஃப்ட் ஆகி ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா சென்னைக்கு தான் வருவாங்க. ஏன்னா இங்கே தான் வேலை வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது கவனிக்கணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஊர் பகுதியிலும் டெலிஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. காரணம் மைக்ரேஷன் காரணமாக, இடம்பெயர்தல் காரணமாக நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் குடியேறக்கூடிய சென்னையிலையும், ஏன்னா சென்னையில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் 30 to 40% மக்கள் தொகை சென்னையில் இருக்காங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆல்மோஸ்ட் 1.5 கோடி பேர் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இங்கே எப்படி 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஒரு ஆச்சரியமான கேள்வியும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டு. அடுத்தது பெண்களை மையமாக வச்சு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் நீக்கப்பட்டதில் பெண்கள் அதிகமாக காரணம் செய்யப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் ஷிஃப்ட் தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதில்
டாப் 5ல எடுத்து பார்க்கும்போது எங்கெங்க இருக்குது அப்படின்னா வால்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கன்னா வந்து நாங்குநேரியில், திருநெல்வேலியில். அங்கே மொத்தம் வந்து டெலிஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 218 பேர் டெலிட் பண்ணியிருக்காங்க. அதில் 172 பேர் பெண்கள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்து நம்ம சோழிநல்லூர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அங்கே வந்து யூனியன் பிரைமரி ஸ்கூல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 192 பேர் ஷிஃப்டட் காரமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் 151 பேர் பெண்கள் மட்டுமே. அடுத்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல். இது எங்கன்னா வந்து மயிலாடுதுறையில் 172 பேர் ஷிஃப்டட் காரமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 130 பேர். ஆல்மோஸ்ட் ஒரு 76% வந்து பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் 2-3 சாம்பிள்ஸ் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து இந்த டெலிஷன் லிஸ்ட் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு இது பல பார்வையில் கொடுக்குது. பெண்களை மையமாச்சு நிறைய ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது. 97 லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக நீக்கப்பட்டவர்கள் பட்டியல் இருக்குது. 2.5 லட்சம் பேர் வந்து பெண்கள் கூடுதலாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கு காரணம் வந்து திருமணத்தின் காரணமாக பெண்கள் ஷிஃப்ட் ஆனாங்களா அல்லது வேறு விஷயத்துக்காக ஷிஃப்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சாம்பிள்ஸ் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெத் ரேட் வந்து பல இடத்துல வந்து விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில இடங்களில் வந்து அதிகமான டெத் ரேட் பதிவாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 50 வயசு ரீச் பண்ணாத சிலர் யங்ஸ்டர்ஸே வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து நிறைய மரணங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி, வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியான நபர்களுடைய பெயர் இடம்பெறுவதும் தாண்டி சிலர் வாழவே முடியல, இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மருத்துவத்துறைக்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அந்த பிரச்சனை என்னென்னு பார்க்க சொல்லி ஒரு கதவு திறந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அங்கே பதிவு செஞ்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எல்லாரும் தகுதியான ஒருத்தர் கூட அதில் விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஓகே, நல்ல விஷயம். எல்லாருக்குமான முதல்வர் அப்படின்னும் போது ஓகே, அது நல்ல விஷயம். தகுதியான ஒருத்தரும் விடுபடக்கூடாது, எல்லாரையும் ஃபார்ம் 6 மூலமாக மறுபடியும் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கு மாவட்ட செயலாளர் வழியாக ஒரு செய்தியை கடத்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது கூட இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் நமக்கு வாக்களிக்கக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் டிஎம்கே வந்து என்ன பார்ப்பாங்கன்னா தங்களுடைய வாக்காளர்கள் யார் அப்படிங்கிறதான் ஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய பிரைமரி மோட்டோவாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ தங்களுடைய வாக்காளர்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆரம்பத்துலேருந்து இந்த ஒர்க்கில் நம்ம இன்னொரு விஷயத்தை மிஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். டிஎம்கேக்கு நிகராக ஏடிஎம்கே வந்து இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். அதே மாதிரி மற்ற கட்சிகள், தேசிய கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸோ பாஜகவோ அவங்களும் பெரிய ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி நான் தான் திமுக மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாவேகா, விஜயனுடைய தாவேகா ஃபீல்டு அவங்க ஃபஸ்ட்டு கட்சி கட்டமைப்பே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வந்து அப்போ அவங்களுடைய பிஎல்ஏவும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அங்கே இல்லைன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய குளறுபடி போயிட்டுருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஎம்கே மட்டும் தெளிவாக இருக்கிறதுனால டிஎம்கே வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும். அவங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இடம்பெறுவதை திமுக கட்சியுடைய பிஎல்ஏஸ் உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது வந்து திமுக வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களை உறுதி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை திமுக கட்டாயமாக செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு முறையும் மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி திமுக வாக்களிக்காத மற்றவர்கள் வெளியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை யார் உறுதி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த கேள்வின்னு பார்க்கும்போது அதுக்கான பதில் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தான் ஆரம்பத்துலேருந்து எங்கள் கை விரிச்சிட்டாங்களே, தங்களோட கை விரிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷத்தில் செய்யக்கூடிய ப்ராசஸை இந்த வருஷம் இவ்வளோ வேகமாக செஞ்சாங்க. ஒரே மாதத்தில் செஞ்சாங்க ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு எப்படி நடக்கும்னா பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கார்ல, அவர் எப்படின்னா வருவார், 2 முறை வருவார், வீட்டுக்கு வந்து பார்ப்பார். 2 முறை வீட்டில் இல்லைன்ட்டு அவர் மைக்ரேஷன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து முடிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்து இந்த 1 மந்த் விண்டோ இருக்குல்ல, இப்போ அடுத்த விண்டோ எப்படின்னா 19th என்னமோ க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த ஒர்க்கை திரும்ப எப்படின்னா ஜனவரி 18th வரையும் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவித்து ஃபார்ம் 6 மூலமாக நம்மளோட பேரை வந்து திரும்ப பட்டியல் இடம்பெற வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுது. அந்த 66 லட்சம் பேருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. இப்போ எல்லாருமே வேகமாக தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை பார்த்து சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ள போகிறாங்க. இதில் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கிறது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க நடவடிக்கை அவங்க 2 முறை தான் வருவாங்க. அது இல்லாட்டி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, போயிட்டே இரு, ஃபார்ம் 6 மூலமாக நீ திரும்பவும் வாக்காளர் பட்டியல் நீ இடம் பெற்றானா போனானே அதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ வந்து இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னா ஒவ்வொருத்தருமே நம்மளோட இண்டிவிஜுவலாக நம்மளோட விஷயத்தை நம்ம தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேயோட வாக்காளர்களுக்கு பிரச்சனை கிடையாது. டிஎம்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, கிளியரான விஷயம். மற்ற நபர்கள் இருக்காங்களே, இப்போ அவங்களுடைய வாக்குகள் கேள்விக்குரிய நிற்க போகுது. ஸோ வந்து இப்போ ஒவ்வொருத்தருமே தங்களோட வாக்குகளை தங்களோட பட்டியலில் இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணுறது அடுத்து இந்த 1 மந்தில் நம்ம அந்த வேலையை தான் செஞ்சாகணும். அதை செஞ்சு நம்ம விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக தான். ஏன் அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு பேர் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து நழுவி போயிட முடியாது. ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. வரும் நாட்கள் இந்த பிரச்சனை எப்படி கையாளுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா
2026 அப்புறம் நாளைக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்கீம்ஸை பெறணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எது மேண்டேட் அப்படின்னா 2005 எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி செய்யும் பொழுது வாக்காளர் பட்டியலில் ஃபைனல் எலக்ட்ரல் ரோலில் உங்களோட பேர் இடம்பெற்றுருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் இல்லைன்ட்டு நீங்கள் போக முடியாது. ஏன்னா இதை நாளைக்கு எப்போ வேணால் மேண்டேட் ஆக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கெடுபிடிக்கு நடையில் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் நாளைக்கு வந்து இந்தியாவுடைய ஒருத்தர் சிட்டிசனாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள் வரும் நாட்களில் எப்படி வேணால் கையாளப்படலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து ஜஸ்ட் இது வந்து உங்களுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமைங்கிறத மட்டும் தாண்டி நாளைக்கு நீங்கள் இந்தியாவுடைய குடிமகனாக இதை தான் அடிப்படையில் தான் கருதப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே இதில் விழிப்போடு இருந்து உங்கள் பேர் இடம்பெற செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நமக்காக வேறு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லாமல் நம்மளே தான் அந்த விஷயத்தை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இந்த கருத்தை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். அடுத்த கட்டமாக அந்த விஷயம் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.